என்னோட சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் நான் ஃப்ரீயாகவே ப்ளவுஸ் கட்டிங் சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போ நான் வந்து கை வெட்ட போகிறேன். கை பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையுமே வெட்டி தனியாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம வெட்டின இதை துணியை மடித்து இது மாதிரி மடிச்சிருக்க பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பன் பண்ணுற பக்கம் ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸில் இருக்க கையோட அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மடிப்புக்காண்டி விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச் மடிப்புக்காண்டி விட்டு ஒரு கோடு போட்டுட்டேன். இப்போ நான் கையோட உயரத்தை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதில் மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து நான் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ வந்து 7, 7.5. இப்போ நான் வந்து இதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக நம்மளுக்கு கை சுற்றளவு சூப்பராக வரும். இப்போ 8 வச்சுருக்கேன். 8ல் 3 மைனஸ் ஆச்சுன்னா 5. இப்போ பாருங்கள், நான் 5 இந்த சைடில் பார்த்திங்கன்னா 5 வச்சுருக்கேன் கரெக்டாக. இதுதான் வந்து கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக கை இப்படி அளந்தோம்னா இந்த சுருக்கம் அதெல்லாம் எதுவுமே விழுகாதுங்க. இது மாதிரி அளந்துட்டு நம்ம அந்த 8 வச்சுருக்கோம்ல அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கை கர்வ் வரைய தெரிய மாட்டுது. இப்படி வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கர்வ் சூப்பராக வரும். இப்போ இதில் 3 இன்ச் மைனஸ் பண்ணோம்ல அந்த 3 இன்ச்சையும் மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் கோடு போட்டாச்சு. இது 2ஆக மடித்து நடுவில் சென்டராக எது வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். அதில் சென்டர் இப்போ இந்த 3 இன்ச்சுக்கு நடுவில் 1.5 இன்ச்சா அந்த 1.5 இன்ச்சை நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரும். இப்போ நம்ம கர்வ் வரைய தெரியாதவங்க இப்படி பண்ணுங்கள் நீங்கள். இது நான் வந்து 9 இன்ச் ஆமோல் ரவுண்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சென்டர் பார்த்திங்கல்ல இப்படி மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வளைவு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். கரெக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக இது மாதிரி வச்சிங்கன்னா அவ்வளோ நீட்டாக கிளியராக வருங்க. இப்போ நம்ம கையோட சுற்றளவு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையை வெட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பிட்டை நம்ம வெட்டணும்னு சொல்லுவாங்க, கையை குடையணும்னு சொல்லுவாங்க. அந்த குடையிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இந்த பாருங்கள், கையை நான் வெட்டி